உன்னை காணோம். என் உயிருக்கு உயிரான விஷயங்களை தான் நான் அது நிறைய கொண்டு வந்திருந்தேன். இப்ப அது கிடைக்கலன்னா என் நிம்மதியும் தொலைச்சு போயிடும். என்னால எதுவும் சாப்பிட முடியாது. சுதாகரத்தா, நான் அதை எங்க இருந்து தேடுவேன்? ஐயோ, இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுற? எதையும் இந்த ரூம்குள்ள நீ கொண்டு வந்து வச்சிருந்தா அந்த பெட்டி எங்கேயும் போயிருக்காது. என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? எனக்கு நல்லா தெரியும். நான் அதை இங்கதான் கொண்டு வந்து வச்சேன். சந்தேகமே இல்ல. இருந்தா இதுக்குள்ளதான் இருக்கணும். உயிருக்கு உயிரான திங்ஸ் எல்லாம் ஒரே பெட்டியில பூட்டினதுக்கு பதிலா பல பல பெட்டியில வச்சிருக்க கூடாது? இப்படி ஒரே நேரத்துல தொலைஞ்சிருக்காதுல்ல? அப்படின்னா என் பெட்டி மிஸ் ஆனதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? வருத்தப்படாம இருப்பேனா? உன் வேதனை இப்ப என் வேதனை. உன்னோட பெட்டி என்னோட பெட்டி. உன் உயிருக்கு உயிரான திங்ஸ் எல்லாம் இப்ப எனக்கும் உயிருக்கு உயிரானதான். பட் அதுக்காக இப்படி சத்தம் போடக்கூடாது. என் அம்மாக்கு பிளட் பிரஷர், என் டாடிக்கு ஹார்ட் வீக். அந்த பொட்டி கிடைக்கலன்னா என் ஹார்ட்டும் வீக் ஆயிடும். என் ஹார்ட் வீக் ஆக கூடாதுன்னு நீங்க நினைச்சா அந்த பொட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க. இன்னும் ஆகலைன்னா மீதியை நான் பாத்துக்கிறேன். உனக்கு இன்னைக்கு லீவு. நாங்க இதயகுமாரி வீடு வரைக்கும் போகணும். இன்னைக்கு சாப்பாடு எதுவும் செய்ய வேண்டாம்னு பாக்குறேன். எனக்கு வீட்டுல போய் ஒரு வேலையும் ஆக போறது இல்ல. நீ ஒண்ணு செய், இந்தா போய் சினிமா பாத்துட்டு வா. குழந்தையோட பெட்டி காணாம போச்சுன்னு சொல்றாங்களே, அதான் பாக்குறேன். எப்படியோ காணாம போயிடுச்சு. அதுல ₹1,00,000 இருக்குன்னு சொன்னாலும் நம்பித்தானே ஆகணும். நீங்க ஒரு பாவம் டீச்சர். எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கே விட்டுருவீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படியே நீங்க விட்டு கொடுத்துக்கிட்டு போனீங்கன்னா புதுசா வந்த பொண்ணு உங்க பொறுமையை சோதிச்சிருவா. கிட்ட நெருங்கும் போதுதான் தெரியும் டீச்சரம்மா கயிறா பாம்பான்னு. இங்க பாரு பூங்கத, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. காரணம் என்னன்னு சொல்லட்டுமா? எனக்கும் அறிவு இருக்கு. என்னங்க என்னங்க நீங்களே எண்ணி பாருங்க. 1 2 3. அந்த 10 இதோட 100 தடவை எண்ணிட்டேன். சரி, இவ்வளவு வருத்தப்படுற அளவுக்கு அந்த பெட்டியில அப்படி என்னதான் வச்சிருக்க? என்னோட கோடிக்கணக்கான ரூபாய். என்ன நீங்க தரப்போறீங்களா? ஏய், நம்ம கல்யாணம் நேத்து தான் நடந்திருக்கு. அதுக்காக போன போட்டு வந்துறீங்களா? பொட்டி இவ்வளவு தானே, நமக்கு என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நான் என்னோட பொருளை யாருக்கும் தானம் கொடுக்கறதா இல்ல. அதை யாரோ பிளான் பண்ணி திருடி இருக்காங்க. அட, பாலன் சார் வீட்டுக்கு வந்தது நல்லதாயிடுச்சு. நான் இப்பதான் அம்மன் கோயில இருந்து வந்தேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சுதாகர் பேர்லயும் இதயகுமாரி பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணேன். நான் கொஞ்சம் பாயசம் கொண்டு வரவா? எனக்கு இனிப்பு சேர்த்து கூடாது பவானி. அதனால தானே முன்ன மாதிரி இனிப்பு கலந்து சந்தோஷமா உங்ககிட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் பவானி. கடவுள் நம்மளை இன்னைக்கு வாழ்க்கையில வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் கொண்டு போய் நிறுத்திட்டார். அவ்வளவும் தாங்கிட்டு நீ தனியா இருந்தப்போ ஓ மகன் நல்லபடியா வாழ என்னுடைய எந்த உதவியும் உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன். அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்காக நான் எப்போ உங்களுக்கு நன்றி சொல்றேன்? முதலாளி, முதலாளி, எல்லாம் ஏடாகுடம் ஆயிடுச்சு. என்னாச்சு? எல்லாத்தையும் ஒன்னா தலையில கட்டி அவளை அங்க அனுப்பி வைக்க உனக்கு யார் சொன்னது? 11 பெட்டி கொண்டு போனதுல ஒன்ன காணும்னு அவ அங்க வீட்டை 2 பண்ணிட்டு இருக்கான். அது இங்கதான் இருக்கான்னு பாக்குறதுக்காக சுதாகர் ஆள் அனுப்பிச்சிருக்கான். கரெக்ட். 11 அவனே தான் பேக் பண்ணா. அதுக்கப்புறம் 10 கொண்டு போயிருப்பாளோ? என்னாச்சு பாய்? அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனையே நடந்தது இல்லையே. அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்தது இல்லல்ல, அதான் பிரச்சனையே. கிடைச்சிருச்சா? கிடைக்கல பங்குஜம். கல்யாணத்துல அலங்காரம் செய்யாத நகைகளா இருக்கும் அதுக்குள்ள. அதுக்கப்புறம் அவளுக்கா சேர்த்து வச்ச பணமும் குறைஞ்சது ஒரு 3-4 லட்சமாவது தேரும். கேட்கறப்ப நினைக்கிட்டேன். சுதாகருடைய கல்யாணம் நடந்த பிறகுதான் கனக்கம்மாவோட முகம் கொஞ்சம் தெளிவாச்சு. காசு போனா என்னங்க, இப்படி ஒரு நல்ல மாமியார் கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும்ல. பெத்த தாயே இந்த காலத்துல யாருக்கும் வேண்டாங்கிறாங்க. அப்புறம் தானே மாமியாரு. இவ்வளவு பரபரப்பா தேடுறாங்களே, அதுக்குள்ள என்ன இருக்கும்னு நீங்க தான் சொல்லுங்களேன். அதாவதுன்னு என்னோட 16ஆம் நாளுக்கு தேவையான சாப்பாட்டு லிஸ்டா இருக்கும். பெட்டி பெட்டின்னு வீட்டையே 2 பண்ணிட்டு இருக்கா. உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான் உள்ள வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ரூம்ல மட்டும் தான் பார்க்க வேண்டியிருக்கு. யாராவது தெரியாம உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் ரூம்லயா? நல்லா தேடி பாருமா. அங்க சின்ன குழந்தையில உன் புருஷனுக்கு கட்டின 4-5 பட்டு கோமணம் இருக்கும். போய் எடுத்துக்க. இதான் நீங்க காணும்னு சொன்னது. பெட்டியை வீட்டையே வச்சுட்டு மறந்துட்டாங்க. கடவுளே, என்னது கனம் குறைஞ்ச மாதிரி இருக்கு? அதுக்குள்ள ஏதாவது தங்கமோ பணமோ இருந்துச்சுன்னா இங்க வச்சு திறக்க வேண்டாம்னு சொல்லுடா.
இப்ப நிம்மதி ஆயிடுச்சாமா? என்ன பாடுபடுத்திட்ட? இப்ப வாது புரிஞ்சுக்க. இந்த கனகாமாயிட்டு வந்துட்டா எந்த பொருளும் மிஸ் ஆகாது. இந்த பெட்டியில இருக்கிற பொருள்களோட விலை எனக்கு தான் தெரியும். அதை யாராலையும் என்கிட்ட இருந்து திருட முடியாது. திருடினா நான் சபிச்சிடுவேன். நான் பத்திரகாளி. நான் உயிருக்கு உயிரா நினைக்கிற விலை மதிப்புள்ள சில பொருள்களை தான் இதுக்குள்ள வச்சிருக்கேன். யாருக்கும் இதோட மதிப்பு தெரியாது. எனக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளையில எனக்கு 3 வயசு ஆகும்போதுதான் அழகான பல்லு முளைச்சுதான். அதுக்கு முன்னால இருந்தே பல்லு தேய்க்கணும்னு நான் ஒரே அடம் பிடிச்சு அழுவேனா. 3 வயசு ஆகி 2 மாசம் ஆகும்போதுதான் பட்டுன்னு 4 பல்லு முளைச்சது. அதை தேய்க்கிறதுக்காக என் டாடி எனக்கு வாங்கி தந்த பிரஷ் இது. நல்லா இருக்க? இதோ எல்லாரும் இத பாருங்க. என்னோட 3வது வயசுல பிறந்த நாளுக்கு எங்க அம்மா தன் கையால தச்சு கொடுத்த கவுனு. நான் சாகுற வரைக்கும் இதை வச்சுக்குவேன். எங்க வீட்டு தோட்டத்து மத்தியில தேனாட்டம் ஒரு மாமரம் இருந்ததுன்னு உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கே. அதுக்கு என்ன? ஒரு தடவை பால் அங்கிள் எங்க வீட்டுக்கு வந்தப்போ அந்த உச்சியில இருந்த மாமரத்தை பார்த்து அத கல்லால் அடிச்சு விழ வைக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாரு. முடியும்னு நானும் சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை மாங்காய்க்காக நான் கல்லை எரிஞ்சேன். அந்த கல் தான் இது. எப்படி இருக்கு? யோ பாலா, இவ அரை லூஸ் இல்லையா, முழு லூஸ். ஆஹா, பாத்தீங்களா பாத்தீங்களா? பல பேருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சாதாரணமா தெரியுற சில பொருட்கள் சில பேருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரியும். இதோட அருமை நமக்கு தெரியாது. இந்தா பத்திரமா வச்சுக்கோ, அவுச்சி தின்னலாம். தங்கச்சி, அந்த மாங்காய் ஒரே அடியில விழுந்துருச்சா? விழுந்துருச்சு. அத பால் அங்கிள் தானே தின்னுட்டாரு. ஓ, அதனோட கொட்டை ஒருவேளை முதலாளி வீட்டுல இருக்கும். நீ வேணா அதை வாங்கி நட்டு வை, நல்ல மாங்காய் கிடைக்கும். இல்ல அட, என்னைக்கு 7:30 மணிக்கெல்லாம் போற ஆளு இன்னைக்கு 11 மணியாயும் போகாம இருக்கீங்க? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் பாவா? சரக்கு ஏத்துறப்ப கணக்கு இல்லாம ஏத்துறதுனாலதான் எப்போ முன்பாரம் ஜாஸ்தி ஆயிடுது. இனிமே அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நிறுத்து. ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுங்க. உங்க அளவுக்கு எனக்கு படிப்பறிவு இல்ல. ஆனா என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். எந்த ஒரு பொண்ணும் கல்யாணத்தன்னைக்கு என்கிற விஷயம்னா ஹனிமூனுக்கு போறது. ஒரு 2 வாரத்துக்கு லீவ் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. நீங்க இங்க இல்லன்னா என்ன ஆயிட போகுது? அதிகமா போனா பெங்களூருக்கு போக வேண்டிய பஸ் பாம்பேக்கு போகும். அவ்வளவுதானே, போய் தொலைட்டு விடுங்க. யோசனையே பண்ணாதீங்க. நீங்க 2 பேரும் ஹிமாச்சல் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. ஜில்லுன்னு காத்தடிக்கும் போது மனசெல்லாம் குளிரும். பக்கத்துல உட்காந்துட்டு நிறைய பேச வேண்டி வரும். பாலம் கட்ட வேண்டிய இடத்துல கட்டினாதான் சீக்கிரமா ஆத்த கடக்கலாம். அப்ப நீங்க புறப்படுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஏறி குதிக்கணுமோ? ஏன் வாப்பா இன்னைக்கு இவ்ளோ நேரம் கழிச்சு குதிக்கிறீங்க? நேரம் காலம் ஒத்து வரோம்டா மகளே. நம்ம நினைச்ச உடனே குதிக்க முடியுமா? ஏய், நீ ஏன் இப்படி கண்ணை கசிக்கிட்டு இருக்கிற? இப்படி எத்தனை நாளைக்கு காலத்து தள்ளுறது? ஓ வாப்பா ஏ வாப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணை கொடுத்து வாப்பாவுக்கு பயந்துருக்கிற ஏன் பொஞ்சாதியான உன்னை கூட்டிட்டு போற காலம் வரைக்கும் நான் இப்படி திருநாட்டினா சௌர எழுதி குதிக்க வேண்டியிருக்கோம். அது கிடைக்கிற வரைக்கும் விடுதலைன்னு ஏ வாப்பா, கிடைக்கும் போது கொடுக்குறேன், இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு ஓ வாப்பா. அப்படி ஒரு தலையெழுத்து நமக்கு. போன வரைக்கும் போகட்டும், சகிச்சுக்கலாம். நம்மள மாதிரி இந்த துனியாவுல யாரும் இருக்க மாட்டாங்க. யாருமா சொன்னது? இதை விட சகிச்சுக்கிட்டு வாழ்ற ஒருத்தனை சந்திச்சுட்டு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். சரி, உன் கையில நீ சின்ன பிள்ளையில மாங்காய் அடிச்ச கல்லு இருக்கா? இல்ல. இல்ல அது போகட்டும். நீ வாழ்க்கையில சின்ன பிள்ளையில போட்ட முதல் சோப்பு துண்டை வச்சிருக்கிறியா? இல்ல. அதுவும் இல்ல. நீ முதல்ல போட்ட சட்டை இருக்கா உன்கிட்ட? நான் இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்க. எனக்கு என்ன பைத்தியமா? அதாமா சொல்றேன், நம்மளோட சகிச்சுக்கிற மனுஷன் இந்த துனியாவுல இருக்கிறான். உனக்கு அதை பத்தி சொன்னாலாம் புரியாது. சத்தம். அது என்னோட வாப்பா. ஐயோ, வாயை மூடுங்க. அது அந்த தெருவுல போற நாய் திரும்ப வந்துருச்சு வாப்பா. நான் விரட்டிட்டேன். கல்லால் அடிச்சு காலை ஒடி, திருட்டு நாய். அது இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. ஏய், நான் பெரிய வாப்பா மூஞ்ச இருங்க. பின்ன என்ன, கிளவனும் தூங்க கூடாது?
திருடா, தூக்கம் வராம தான் தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துல என்னதான் கட்டி பிடிச்சாலும் வருத்தப்படாத ஒரே சிநேகிதன் இந்த தலையணை. ஆஹா, உனக்கு தெரியாது, இது என் வாழ்க்கையில முதல் கல்யாணம். தாம்பத்தியங்கிறது நான் படிக்காத ஒரு புத்தகம். ஒரு புத்தகத்தை பார்க்காம படிக்காம அதுல இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ரொம்ப கொடுமை. நான் தெரியாம தான் கேட்கிறேன், என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? சுதாகர் தான் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். வேற யாரும் இதுல சொந்தம் கொண்டாடுறதோ அன்பு காட்டுறதோ எனக்கு இஷ்டம் இல்ல. உங்க அன்பு முழுசா எனக்கு கிடைக்கணும். எல்லாத்தையும் நீயே முழுசா வாங்கிட்டா சில்லறையா கேட்கறவங்களுக்கு என்ன சொல்றது? இதயம், நம்ம கல்யாணம் நடந்த எத்தனையோ மாசங்களாச்சு. நானும் நீயும் மனசு திறந்து பேசணுங்கிறது இது வரைக்கும் இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசினாலே எனக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனைகள் டெஃபினட்டா தீரும். நம்ம ஒரு ஹனிமூன் போனா என்ன, ஒரு டூர் மாதிரி. ஓ, இதே இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? இன்னைக்கு தானே துணிச்சலே வந்தது. எனக்கு தெரியாது உன்ன, நீ இதே குமாரியாச்சே. இதயம் முழுக்க குமாரியா இருக்கிறவள் இதய குமாரி, அதான் அர்த்தம். இதயகுமாரிங்கிற பேருக்கு அர்த்தம் இதய முழுக்க குமாரியா இருக்கிறவன்னு எந்த தமிழ்வாதியாட உனக்கு சொல்லி கொடுத்தது?